இப்போ தமிழகத்தை பொறுத்தளவில் தண்ணீருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதனால் மக்கள் பங்கேற்போடு நீர் மேலாண்மை அப்படின்னு மக்களை இணைச்சி எக்ஸ்னோராக நிறைய நீர்நிலைகளை மீட்டெடுக்கிறோம். இப்போ ஆல்ரெடி எங்கள்கிட்ட இந்த மண் அள்ளும் இயந்திரம் வந்து 3 வச்சுருக்குறோம். இப்போ இந்த முறை நம்மளுடைய வேலைகளை பார்த்துட்டு கொமட்சு நிறுவனம், ஜப்பானை சேர்ந்த கொமட்சு நிறுவனம் ஒரு ஹைப்ரிட் மெஷினை கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்தியாவில் அதுதான் முதல் மிஷின். அது வந்து தமிழக ஆறுகளையும் நீர்நிலைகளை வந்து புனரமைப்பதற்காக அந்த மிஷினை கொடுத்துருக்குறாங்க. இந்த மெஷினை வச்சு நீங்கள் உங்கள் என்ஜிஓ என்ன பண்ண போகிறீங்க சார்? அதாவது இப்போ தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இப்போ இந்திய நிலப்பரப்பில் வந்து 4% இருக்கும், மக்கள் 7% தான். ஆனால் தண்ணீர் பார்த்திங்கன்னா 2.5% தான் இருக்குது. அப்போது மக்கள், அதாவது அதிக நீர்நிலைகளை இழந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இந்தியாவிலே அதிக நீர்நிலைகளை இழந்த மாநிலம். அப்போ நம்முடைய தண்ணீர் தேவை கூடுகிறது, ஆனால் இருக்கிற தண்ணீரோட அளவு குறைகுது. ஸோ விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இருக்கும்போது தான் அதை பாதுகாக்க முடியும். எனவே அதோட இணைந்து இந்த இயந்திரத்தை நாங்கள் இயந்திரம் வாடகை இல்லா இயந்திரமாக கொடுக்குறோம். யாரெல்லாம் அவங்க பகுதியில் இருக்கிற நீர்நிலையை மீட்டெடுக்க ஆர்வமாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து அதுக்கான வந்து டீசல் கொடுக்கணும். அடுத்தது அதுக்கான சம்பளம் கொடுக்கணும். அந்த ஓட்டுநருக்கான சம்பளத்தை கொடுப்பாங்க, ஆப்ரேட்டரோட சேலரி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பெருவெள்ளம், பெருவறட்சி இதெல்லாம் மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தாமிரபரணியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இப்போ பிரச்சனை. அந்த பகுதியில் மட்டும் இப்போ நெல்லை, தூத்துக்குடியில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளோட கரைகள் உடஞ்சிருக்கு. அப்போ அந்த கரைகளை உடனே சரி பண்ணலைன்னா இப்போ எப்படி பெருவெள்ளம் இருந்ததோ அடுத்தது பெருவறட்சி வரும். இதெல்லாம் மீட்டெடுக்கணும்னா அதில் மக்களும் பங்கேற்க வேண்டும் என்கிற அடிப்படையில், அரசோடு இணைந்து செயல்படுகிற அடிப்படையில் தான் இந்த இயந்திரத்தை பயன்படுத்துகிற திட்டம் இருக்குது. சார், இப்போ வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ என்ஜிஓக்கள் இருக்குது. ஜப்பான் நிறுவனம் உங்கள் என்ஜிஓக்கு மட்டும் இந்த ஒரு மிஷினை கொடுக்கறதுக்கான காரணம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அது ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? அதாவது பெரு நிறுவனங்களோட சமூக பங்களிப்பு நிதி CSR அப்படிங்கிறதுல ஃபண்ட் இருக்குது. இப்போ அதில் வந்து நிறைய நிறுவனங்களோட இணைஞ்சு வேலை செய்கிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து இதே கொமர்ஸ் நிறுவனத்தோட காஞ்சிபுரத்தில் ஒரு நீர்நிலைகளை மீட்டெடுத்தோம். நிறைய பள்ளி கல்லூரிகளில் அவங்களோட வேலை செய்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த இயந்திரத்தை கொடுத்துருக்குறாங்க. அதுதான் இதோட காரணம். சிறப்பான செயல்பாடுகளை பார்த்து உங்களை ஊக்கமளிக்கக்கூடிய வகை நிச்சயமாக அந்த அடிப்படையில் தான். இப்போ இந்த வாகனத்தை வச்சு நீங்கள் இப்போ எந்த ஏரியாவில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, பிற மாநிலங்களிலும் வேலை செய்கிறோம். இப்போ குறிப்பாக இந்த இயந்திரத்தை பொறுத்தளவில் இப்போ என்ன திட்டமிட்டுருக்கிறோம்னா, தாமிரபரணி அந்த கரை உடைப்பு அந்த மாதிரி பகுதிகளில் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தினா சிறப்பாக இருக்குங்கிறதுக்காக. ஏன்னா இப்போ உடனடி தேவை அந்த பகுதியில் தான் இருக்குது, அதனால் அங்கே வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.